ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். மூச்சு பயிற்சி செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் பார்க்கலாங்களா? மூச்சு பயிற்சி எதனால் பண்ணணும், அதனால் ஏற்படும் நன்மைகள் யாவை? மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உடம்புல பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும். சரிங்களா? இப்போது 50 ஏஜ்லாம் என்ன ஆகுதுன்னா, ஜிம் பிடிச்சிக்குது, இப்படி பிடிச்சிக்குது, உடம்பெல்லாம் மதன்னு ஆயிடுது, கை காலெல்லாம் மதன்னு ஆயிடுது, வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன், எதனால் அது அப்படி ஆகுது? பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லை உடம்புல, இல்லைங்களா? ரத்த ஓட்டம் ஒழுங்காக இல்லை, ஆகையினால தான் உடம்பு பாதிக்கப்படுது. அப்போ என்ன பண்ணணும்? நாம் மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். சரிங்களா? அப்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது உடம்பு கெடாமல் நம்மளால் நாம் பார்த்துக்க முடியும். மூச்சு பயிற்சி பண்ணும்போது மனமானது அடங்கும். மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? மன அமைதி தானே ரொம்ப முக்கியம். அப்போது மூச்சு பயிற்சி பண்ணும்போது மட்டுமே மனமானது அமைதி அடைகின்றன. மூச்சை இழுத்து இழுத்து அப்படியே நிப்பாட்டி பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய சக்தியை விட அந்த பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு இயற்கையாகவே அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கிடைக்கின்றது. சரிங்களா? அப்போது இயற்கையாகவே நம்மளுக்கு பிரபஞ்ச ஆற்றல் உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை தன்னைத்தானே குணப்படுத்துகின்றன. சரிங்களா? அப்போது நம்ம உடம்புக்கு உடம்பே டாக்டர் தான். அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நல்லா ஆகும், எல்லாமே உடம்பே பண்ணிக்கும். அதுக்கு நாம் தானே ஒத்துழைப்பு கொடுக்கணும். எது தேவை, எது தேவையில்லை, அதெல்லாம் பார்த்து செஞ்சு அது நாம் செஞ்சால் தானே அது நல்லா பண்ணிவிடும். சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சு பயிற்சி மிக மிக அவசியம். மூச்சினோட அளவு கம்மியாகும். பண்ண தான் மூச்சினோட அளவு கம்மியாகும் போது நம்மளுக்கு மனமானது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அமைதியாகிடும். சரிங்களா? அப்போது டோட்டலாக உடம்பு கெடுதுன்னாவே எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா, உடம்புல சக்கராசனோட அந்த செயல்பாடு கம்மியாயிடுச்சு. அப்போ அந்த சக்கராச திரும்பவும் நாம் செயல்பட வைக்க வேண்டியது நம்மளோட வேலை தானே. யோசிங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, விடாமல் நாம் தினமுமே செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா? இப்போ மனசு என்ன சொல்லும், இப்போ ஒரு நாள் செய்யுங்கோ, இன்னொரு நாள் செய்யாதேங்கோ, சலிப்பாக இருக்குங்கோ, அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போது 4 நாள் செய்யாமல் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆவது நாள் செய்ய விளையாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மனமானது தடுக்கும். வேணாம், இன்றைக்கி வேணாம், சலிப்பாக இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லும். மனம் சொல்கிறத நாம் கேட்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். மனம் எல்லாத்தையும் தான் சொல்லும். அதில் எது எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக முழிச்சிட்டாலே உடம்பு இயற்கையாகவே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நாம், இல்லைங்களா? அதை தான் யாருமே பண்ணுறதே இல்லைங்களே. எது எது கடைப்பிடிக்க சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்கவே மாட்டோம்ப்பா. ஆனால் நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படிங்க மேஜிக்கா? எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இயற்கையாகவே நாம் 6 o'clock முழிச்சிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், இல்லைங்களா? இப்போ தூக்கம் என்பது என்னன்னா, விதி செய்யும் சதியே தூக்கம். சரிங்களா? இப்போ காலையில் முழிக்க விடாமல் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு நம்மளை எலும்பவே எந்திரிக்கவே விடாது, இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அது விதி செய்கின்ற சதி தான் அது தூக்கம்.
அப்போ என்ன பண்ணணும்னா, விதி சொல்கிற மாதிரி நாம் கேட்கணுமா, இல்லை நாம் சொல்கிற மாதிரி நம்மளை வந்து நம்ம மதிப்படி நாம் மாற்றிக்கலாமா? யோசிக்கணும் இல்லைங்களா? தூங்கி 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 பழக்கப்பட்டுட்டோன்னு வைங்களேன், காலையில் முழிக்கணுன்னா முழிக்கவே முடியாது. அலாரம் பாட்டு அலாரம் அடிக்கும், அதை டப்புன்னு ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் தூங்க வேண்டியது இல்லைங்களா? அதுதானே நடக்குது. ஃபோனையும் பக்கத்துலேயே வச்சுக்க வேண்டியது. ஃபோனில் எத்தனை வாட்டி அலாரம் அடித்தாலும் சரி, அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆனந்தமாக தூங்க வேண்டியது இல்லைங்களா? அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நாங்கள் லேட்டாக முடிக்கும்போது நம்மளால் பயிற்சியெல்லாம் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா 6 o'clock மேலே அந்த வேலை இந்த வேலைன்னு கண்டினியூவாக அது ரொட்டீனா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதையெல்லாம் பற்றி யோசனை பண்ண முடியுமான்னா முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம பயிற்சி பண்ணுறதுக்குன்னு டைமை ஒதுக்கிக்கணும். 4 to 5 இல்லைன்னா 5 to 6 அந்த டைமை ஒதுக்கிக்கிட்டு தினமுமே அந்த டைமை பயன்படுத்தி நாம் செய்யும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக குணமடையும். உடம்புக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த டைமை யூஸ் பண்ணி நாம் செய்யும்போது சீக்கிரமாக குணமாக்கிக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம மனதை தூய்மையாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். மனதை தூய்மையாக வச்சுட்டு நம்ம பகவான் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டு அப்போ யாருக்கிட்ட நாம் பேசும்போதும் ஃபுல்லாக நாம் கவனிக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க மூலிமா நீங்கள் யாருக்கிட்டையுமே நான் பேசும்போதுமே அவங்க மூலிமா பகவான் வந்து பதில் சொல்லிடுவார். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், இப்போ அவங்க மூலிமா இப்போ என்ன பதில் வருது அப்படின்னு கவனிக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க மூலிமா பதில் சொல்கிறது சாட்சாத் பகவானே. அதை நாம் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ எல்லா விஷயத்துலையுமே வந்து பகவான் பகவான் அப்படின்னு பகவான்கிட்ட ஒப்படைக்கும் போது மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளுக்கு நினைக்க தோணும். அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு டைம்லேயும் ஏதாவது நடக்குதுன்னா இப்போ எதுக்காக இது நடக்குது அப்படின்னு யோசிக்காம இது மூலிமா பகவான் என்ன அனுபவத்தை கொடுக்கின்றார் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்திலையுமே டென்ஷன் ஆகாமல் டேக் டேஸியாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். ஒவ்வொன்றத்தையுமே நம்ம வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்க வைக்க என்ன ஆகுதுன்னா மன ஓட்டம் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. தேடல் வைக்க வைக்க, ஆசை வைக்க வைக்க, எதிர்பார்ப்பு வைக்க வைக்க, இது எல்லாமே ஜட பொருட்களின் மீது ஆசைகள் வைக்க வைக்க எல்லாமே என்ன ஆகுதுன்னா மனமானது இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது இல்லைங்களா? ஏன், எதனால் ஓடுது? அதை அடையணும், இதை அடையணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படியே எதன் மீதாவது பற்று வைத்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மனமானது இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஆசையை கம்மி பண்ணிக்கணும், தேடலை விட்டுடணும், பகவான் பாதம் சரணாகதி அடைஞ்சிடணும், மனசை தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம யார் மேலேயும் பற்று அதிகமாக வைக்கக்கூடாது. பற்றுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பகவான் மேலே மட்டும்தான் பற்று இருக்கணும் இல்லைங்களா? அப்போது அப்படி வச்சுக்கிட்டு நம் கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எது எந்தெந்த டைமில் நடக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைமில் நடக்கும். சரிங்களா? ஏன்னா எல்லாமே நம்ம கையில் எதுவுமே கிடையாது, அனைத்தும் அவன் செயலே இல்லைங்களா? அப்போ விதின்னு சொல்லிட்டு விதிக்கிட்ட விடலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முத்து படத்துலேயே என்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா? ஒருவன் முதலாளி, உலகின் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி சொன்னாங்க இல்லைங்களா? பாட்டு எவ்வளோ நல்ல பாட்டு பார்த்தீங்களா? அப்போ விதின்னு விடாமல் அதை எப்படி நாம் ஜெயிக்கலாம், அது மூலிமா எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்னு தானே பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாலுமே நம்மளால் முடியாததுன்னு சொல்கிறது எதுவுமே இல்லையே. விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் இல்லைங்களா? அப்போ விடாமல் முயற்சி பண்ண வேண்டியது நம்மளோட வேலை தானே. என்ன பண்ணலாம், ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக முழிச்சிக்கலாம்,
பயிற்சிக்குன்னு டைம் ஒதுக்கி ஆஃப் அன் ஹவராச்சும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நாம் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இல்லைங்களா? இப்போ எங்கே பார்த்தாலுமே இந்த நோவு அந்த நோவு கேட்கவே பயமாக இருக்குங்களே. எங்கே பார்த்தாலும் கேன்சர்னு சொல்கிறாங்க. கேன்சர் அதுவும் ஜீன் படி வருதுன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடம்பு மேலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போது நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணும்போது உடம்புல ஏதாச்சும் இருந்தாலும் நல்லாயிடும். இனிமேல் வராமையும் பார்த்துக்கோ இல்லைங்களா? உடம்பு ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா? அப்போது பயிற்சிகள் பண்ண வேண்டியது, மூச்சு பயிற்சி பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். மூச்சு பயிற்சி செய்வதன் மூலியமாக உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதினால் உடம்பு கெடாமல் பார்த்துக்கும். சரிங்களா? அந்த மதப்பாக இருக்குது, எதுவுமே தூக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்களால கூட எல்லாமே செய்ய முடியும். ஒரு நாள் 2 நாள் செய்யும்போதே அதனோட பலன் என்னன்னு உணர முடியும். செஞ்சு பார்த்தா தானே கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது விடாமல் மூச்சு பயிற்சி செய்வோம். நாம் பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். ஏற்று பாய். கேட்டதுக்கு நன்றி.